அண்மை செய்தி வயநாட்டில் ஏற்பட்டுள்ள பெரும் நிலச்சரிவில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கிறார்கள். தற்போது இரவிலும் மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மண்ணில் புதையுண்டவர்கள் சடலங்களாக மீட்கப்படும் சோக காட்சிகளும் தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து அருண் நம்மோடு இணைகிறார். அருண் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். ஹர்ஷினி வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் மேப்பாடி அடுத்து இருக்கக்கூடிய இந்த சூரல்மலை என்ற பகுதியில் தான் மிகப்பெரிய நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவில் 3 முறை இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 12:30 மணி அளவில் ஒரு முறையும், 1:30 மணி அளவில் ஒரு முறையும், அதேபோன்று 3 மணி அளவில் 3வது முறையும் என 3 முறை இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் பலத்த மழை வேறு பெய்து கொண்டிருந்திருக்கிறது. இந்த சூழலில் தான் ஏராளமான நூற்றுக்கணக்கானோர் இந்த பகுதியில் மண்ணில் புதையுண்டு மரணமடைந்திருக்கிறார்கள். சுமார் தற்போது வரைக்கும் 119 பேரின் உடல்களானது மீட்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் சூரல்மலை என்ற பகுதி. இந்த சூரல்மலை என்ற பகுதியில் தான் ஏராளமான உயிரிழப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூரல்மலை மற்றும் அடுத்திருக்கக்கூடிய முண்டக்காய் இந்த 2 பகுதிகளுக்கும் இடையே இருந்த பாலமானது மழை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த மழை வெள்ளமானது ஒரு காட்டாற்று வெள்ளமாக உருவாகி இந்த பகுதியில் ஓடிய நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் அதிக அளவிலான கட்டிடங்கள் இருந்திருக்கின்றன. இந்த கட்டிடங்களில் அதிக அளவிலான ரிசார்ட்டுகள் இருந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு சுற்றுலா தலமாக காணப்பட்ட சூழல் தான் இந்த பகுதியில் ஏராளமானோர் வெளிமாநிலத்தவர்களும் அதே போன்று வடமாநிலத்தவரும் இங்கு வசித்து வந்திருக்கிறார்கள். சுற்றுலா வந்தவர்களும் இந்த இடத்துல இருந்திருக்கக்கூடிய நிலையில தான் இந்த நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த சோக சம்பவத்தில் நூற்றுக்கணக்கானோர் மண்ணில் புதையுண்டிருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் இந்த 119 பேரின் உடல்களானது மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்றைய தினம் இந்த காலை 6 மணி முதலே இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது வரையும் இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சூரல்மலை பகுதியில் இரவிலும் இந்த மீட்பு பணியானது தொடரும் என்று கேரள அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த இடத்துல வனத்துறை அமைச்சர் AK சுசீந்திரன், பொதுப்பணித்துறை அமைச்சர் முகமது ரியாஸ், துறைமுகத்துறை அமைச்சர் கடந்தப்பள்ளி ராமச்சந்திரன், கூட்டுறவுத்துறை அமைச்சர் VN வாசவன் என கேரள அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாமல் கேரள அரசினுடைய முதன்மை செயலாளர் வேணு மற்றும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுடைய சேர்மன் ஸ்ரீராம், சாம்பசிவம் உள்ளிட்டோர் இந்த மீட்பு பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார்கள். இதேபோன்று கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மாவட்டங்களிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மீட்பு படையினர் இந்த பகுதியில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதேபோன்று துணை ராணுவத்தினர், ராணுவ படையினர், விமானப்படையினர் என அனைத்து முப்படையினருமே இந்த பகுதியில் இந்த மீட்பு படையை ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்டாற்று வெள்ளமானது அதிக அளவிலான வேகத்தில் இந்த வெள்ளமானது சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் இந்த முண்டக்காய் மற்றும் இந்த சூரல்மலை என இந்த 2 பகுதிகளுக்கு இடையே தற்காலிகமாக ஒரு கயிறு கட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உடல்களை மீட்டு கொண்டு இருக்கிறார்கள். சுமார் ஒரு 1000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏராளமானோர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என அனைவருமே இந்த மீட்பு பணியில் காவல்துறையினர் மற்றும் மீட்பு படையினருடன் இணைந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமானோர் தங்களது உறவுகளையும் நண்பர்களையும் இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பலருமே தங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏராளமானோரை காணவில்லை என்று கூறுகிறார்கள். இங்கு இருந்து தற்போது வரைக்கும் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உயிரிழந்தவர்களின் உடல்கள் அருகே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய அந்த நபர்களை அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த பகுதியில் தங்களது உடைமைகளை இழந்து தவித்தவர்களுக்காக தற்காலிக முகாம்களானது அமைக்கப்பட்டு அவர்களுக்கு அங்கு வைத்து அவர்களுக்கான பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேப்பாடி பகுதியில் தான் இந்த மேப்பாடி பகுதியிலிருந்து இந்த சூரல்மலை என்ற பகுதிக்கு 13 கிலோமீட்டர் தூரம். இந்த 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெளி வாகனங்கள் எதுவுமே அனுமதிக்கப்படாமல் அனைத்து வாகனங்களும் மேப்பாடி பகுதியிலேயே திருப்பிவிடப்படுகின்றன. அந்த மேப்பாடி பகுதியில் காவல்துறையினர் மற்றும் அந்த தன்னார்வலர்கள் ஏராளமானோர் குவிந்து நின்று அங்கு வெளி வாகனங்கள் எதுவுமே உள்ளே வராத அளவிற்கு பாதுகாப்பான இருந்து வருகிறார்கள். ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தீயணைப்பு வாகனங்களும் அனைத்து பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியே ஒரு துயரமான ஒரு சூழலில் தான் காணப்பட்டு வருகிறது. இருப்பினும் இரவு நேரம் என்பதால் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. அதேபோன்று இருட்டும் அதிக அளவில் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையில் மீட்பு பணியானது சற்றே தாமதித்து காணப்படுகிறது. இருப்பினும் இந்த முண்டக்காய்
முண்டக்காய் பகுதியிலிருந்து இந்த சூரல்மலை பகுதிக்கு அங்கிருந்து உடல்களை எடுத்து வர வேண்டும் என்றால் இந்த பாலமானது மிகப்பெரிய ஒரு இணைப்பாக இருந்து வந்திருக்கிறது. இந்த இணைப்பாக இருந்த அந்த பாலமும் தற்போது இந்த மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் தற்போது இந்த மீட்பு பணியில் சற்றே சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஏற்கனவே இரவு வரை 23 உடல்கள் அந்த முண்டக்காய் பகுதியிலிருந்து எடுத்து வந்து இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மீட்கப்பட்ட உடல்கள் மட்டும் தற்போதைக்கு இந்த பகுதியிலிருந்து JCB வாகனங்கள் மூலமாக இந்த 2 பகுதிகளுக்கும் இடையே ஒரு கயிறு கட்டி தற்காலிக பாலம் போன்று அமைத்து அந்த கயிறு மூலமாக உடல்களானது மீட்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இன்று இரவு இப்போது மீட்கப்பட்ட உடல்கள் மட்டும் எடுத்து வந்த பிறகு மீண்டும் நாளை காலை இந்த மீட்பு பணியானது தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை முதல் தொடர்ந்து இந்த மீட்பு பணியானது நடைபெறும். மண்ணில் ஏராளமானோர் புதைந்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த பகுதியில் இருந்த ஏராளமானோர் காணவில்லை என்ற தகவலும் வந்திருக்கிறது. இதுவரைக்கும் இங்கு இருந்தவர்களின் உடல்களானது மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்டாற்று வெள்ளம் என்பது அதிக வேகத்தில் செல்வதால் அடுத்து இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதேனும் உடல்கள் தேங்கி இருக்கிறதா என்பது குறித்து அடுத்தடுத்த பகுதிகளிலும் தீயணைப்பு வீரர்களும் அதேபோன்று பேரிடர் மீட்பு குழுவினரும் அந்தந்த பகுதிகளில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்தந்த பகுதிகளில் உடல்களானது மீட்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் இந்த தற்போதைக்கு 119 பேரின் உடல்களானது மீட்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் மண்ணில் புதைந்தவர்கள் அதிகமானோர் இருப்பதாகவும் தற்போது மீட்பு படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் தொடர்ந்து இந்த மீட்பு பணியானது சற்றே சுணக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் நாளை காலை இந்த மீட்பு பணி நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் தற்போது வரை அந்த மீட்கப்பட்ட உடல்கள் மற்றும் அந்த உயிருடன் காப்பாற்றப்பட்டவர்கள் மட்டும் இங்கே எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பிறகு நள்ளிரவு ஒரு 12 மணி முதல் 1 மணி வரை இந்த 1 மணிக்குள் இந்த மீட்பு பணியானது நிறுத்தப்பட்டு மீண்டும் அதிகாலையில் இந்த மீட்பு பணியானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தர்ஷினி.